நம் வாழ்வை மாற்றலாம், நம் பாதையையும் மாற்றலாம். நமக்கான எண்ணம் நிறைவேறும் வரை மாற்றிக்கொண்டே இருக்கலாம். மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, நாளையே நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் கிடைக்கும் நேரம் நெருங்கி இருக்கிறது. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய்தானே? அப்படி என்றால் நிம்மதியாக நித்திரைக்கொள். நீ அடைய வேண்டிய இலக்கை நான் உன்னை அடைய வைப்பேன். யாருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த எவருக்குமே மறு வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். உனக்கும் அந்த மறு வாய்ப்பு இருக்கிறது குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ இறுதி வரை பயணித்துதான் ஆக வேண்டும். உனக்காக உன் வாழ்க்கையை வேறு யாரும் வாழவும் முடியாது. மற்றவர்களுக்காக நீயும் அவர்கள் வாழ்க்கையை வாழவும் முடியாது. அவரவர் கிடைத்திருக்கும் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் கழிக்க வேண்டும். என் அன்பு குழந்தா, உன் இலக்கை அடைவதற்கு நீ முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உட்கார்ந்து தனியாக ஒரு இடத்தில் யோசி. அது மட்டுமல்லாமல் இதுவரை நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள். இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி அந்த வேலையை திறம்பட செய்யறதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு. இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் வேலை நிச்சயமாக வெற்றியடையும் என்ற நம்பிக்கை முதலில் உன் மனதில் எழ வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வேலை வெற்றிகரமாகவே முடியும். அதை விடுத்து இந்த வேலை ஆரம்பித்த இந்த வேலை செய்கின்ற இந்த வேலை நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா என்று குழப்பத்துடனேயே அந்த வேலையை துவங்க ஆரம்பித்தாலும் சரி, முடித்து விட்டாலும் சரி, உனக்கான வெற்றி நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேராது. எதிலையும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக தடைப்படவே படாது. அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. இதை நீ தவறாமல் செய்து வந்தாலே நீ செய்யும் காரியம் நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும். நீ வாழும் வாழ்க்கையில் எத்தனை முறை தடுமாறி கீழே விழுந்தாய் என்பது முக்கியமல்ல. கீழே விழுந்தாலும் அதே முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு எத்தனை முறை எழுந்தாய், எழுந்து அந்த வேலையை திறம்பட முடித்தாய் என்பதுதான் மிக முக்கியம். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சமமாக கூட இருக்கும். குழந்தையே, மறு வாய்ப்பு அனைவருக்குமே உண்டு. நான் உனக்கு அந்த மறு வாய்ப்பை கொடுப்பேன். ஏனென்றால் நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா? மனவேதனையாக இருக்கும் பொழுதோ அல்லது மனம் தடுமாற்றமாக உணரும் பொழுதோ அனைத்திற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துவேன். என் வாழ்க்கையில் நான் வெற்றியை எட்டுவேன் என்ற தாரக மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல், உன் வார்த்தைகள் போல், உன்னுடைய மனது போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும், சாதகமாகவே முடியும். எந்த விதத்திலும் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிறைய ஏற்படலாம். ஆனால் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சாவியில்லாத பூட்டை மனிதர்கள் உருவாக்குவதே அல்ல. அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இந்த இறைவன் கொடுப்பதும் இல்லை, உருவாக்குவதும் இல்லை என் பிள்ளையே. என் அன்பு குழந்தா, இதுவரை நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்தான் வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியதுதான். அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாலே போதும், உன் வாழ்க்கையை நீ மிக சிறப்பாகவே வாழலாம். என் அன்பு குழந்தா, உன்னுடைய விதி, உன்னுடைய கர்மா 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே என் குழந்தையே, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி செய்வதை எப்பொழுதும் விட்டு விடாதே. முயன்று கொண்டே இரு.
போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எட்ட வேண்டிய இலக்கை அடைந்தே தீரலாம். எப்பொழுதுமே குழந்தையே, வெளிச்சம் இருக்கும் வரை உன்னுடன் இருப்பவரை எண்ணி சந்தோஷம் கொள்ளாதே. அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் என்று தவறாக எண்ணியும் விடாதே. எப்பொழுதும் மற்றவர்களை சுலபமாக உன்னை போல் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று முழுவதுமாக நம்பியும் விடாதே. ஏனென்றால் இருண்ட பின் உனக்கு கை கொடுக்க யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படியும் உனக்கு கை கொடுக்க யாராவது இருந்தால் அதை எண்ணி பெருமை கொள். அவர்கள்தான் உனக்கு உண்மையான உறவுகளாகவே இருக்க முடியும். என் அன்பு குழந்தையே, நிம்மதியாக நீ உன் வாழ்க்கையில் இருக்க 2 வழிகளை உன் அப்பா சொல்கிறேன், கேட்பாயா? 1, விட்டு கொடுத்து வாழ பழகிக்கொள். அப்படி உன்னால் முடியவில்லை என்றால் விட்டுவிடு அனைத்தையுமே. அப்படி இருந்தாலே உன் வாழ்க்கை மிக நிம்மதியாக இருக்கும் என் கண்மணியே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்ன தெரியுமா? வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருந்தாலே போதும். வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். அந்த கனியை உன் சாயப்பாவோடு சேர்ந்து ருசிக்கலாம். எனவே எப்பொழுதும் எது வந்தாலும் பதறாதே, கலங்கி நிற்காதே, அமைதியாக இரு. எது வந்தாலும் பொறுமையாக இரு. எதையும் சகித்து கொண்டு வாழ பழகிக்கொள். மலையே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் பொறுமையாக இரு, அமைதியாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு வந்துதான் ஆகும். யார் தடுத்தாலும் அதிலிருந்து நீ மீளவே முடியாது. அதிலிருந்து யாருமே உன்னை காப்பாற்றவே முடியாது. நடக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அது நடந்துதான் ஆகும். யாருக்கும் இது மாற்றமே இல்லை. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு என்னுடைய கரங்களை பற்றிக்கொள், இறுக பிடித்துக்கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றி என்னும் பாதையில் செலுத்தி உன் இலக்கை அடைவதற்கான முயற்சியை நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன், எப்பொழுதும், எந்நாளும், எல்லா நேரமும். வழியில் 1000 தடங்கல்கள் வந்தாலும் மறந்தும் கூட எடுத்து வைத்த முன்காலை பின்னே எடுத்து வைக்காதே. உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே. உனக்கு முன்பாக வழிகாட்டியாகவும் உனக்கு பின்பாக பாதுகாவலனாகவும் நான் எப்பொழுதும் உன்னுடன் வந்து கொண்டுதானே இருக்கிறேன். அதை மீறி உன் வாழ்க்கையில் என்ன நடந்துவிட முடியும் என்று நீ நினைக்கிறாய்? பறவையை கயிறு கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே சாதகமாகவே அமையும். வெற்றி தரும் வாய்ப்பாகவே உனக்கு வரும். மறுவாய்ப்பு இருக்கிறது குழந்தையே. மறுக்காமல் இதை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ கற்றுக்கொள். உழைத்துக்கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் நிச்சயமாக அதிர்ஷ்டத்தை நம்மிடம் கொண்டு வந்தே தீரலாம். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நமக்கு ஏன் மனக்கவலை? உழைத்து கொண்டே இருந்தோன்னா நிச்சயமாக அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் வீசும். உழைப்பால் வரும் பயன்தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமிக்க புதையலாகவே இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு விவசாயிக்கு வயது அதிகமானதால் இறக்கும் தருவாயில் அவர் இருந்தார். தம்முடைய பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் இருப்பதை பார்த்து ரொம்பவே கவலையோடவும் இருந்தார் அந்த விவசாயி. மனம் உடைந்து உடவும் நெளிந்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாம ரொம்பவே குழப்பமான மனநிலையோடு கவலையான மனநிலையோடு இருந்தார் அந்த விவசாயி. ஒரு நாள் யோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துட்டு ஒரு நாள் அவர் தம் பிள்ளைகளை அருகில் அழைத்தார். தன்னுடைய நிலங்களை அவர்களுக்கு பிரித்து கொடுப்பதாக முடிவு செய்திருப்பதாக அந்த யோசனையை அவர்களிடம் கூறிவிட்டு பிரித்தும் கொடுத்து விட்டார். அது மட்டுமல்லாமல் அந்த நிலங்களில் ஓரிடத்தில் ஓரடி ஆழத்தில் புதையல் இருப்பதாகவும் சொன்னார். அதை தேடி எடுத்துக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு இறந்தும் போனார் அந்த விவசாயி. ஆனால் எந்த இடம் எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு விவரத்தையும் அந்த பிள்ளைகள்கிட்ட அவர் சொல்லவே இல்லை.
எதையுமே சொல்லாம, ஆனா ஒரு அடி ஆழத்தில் புதையல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டாரு. பிள்ளைகள் 3 இருந்தாங்க அவருக்கு. 3மே தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்கள், சடங்குகள் எல்லாத்தையுமே செய்தாங்க. அதன் பின் அவர் குறிப்பிட்டிருந்த புதையலை எடுப்பதற்காக நிலத்தை 3 பேருமே சேர்ந்து தோண்ட ஆரம்பித்தார்கள். முதலில் மூத்த மகனின் நிலம் முழுவதையும் 1 அடி ஆழத்திற்கு தோண்டினாங்க. புதையல் எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஒருவேளை அப்பா 2 அடி அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக 1 அடி அப்படின்னு சொல்லிவிட்டாரோ, கடைசியில சொல்ல வாய் தவறி 2 அடி அப்படின்னு சொல்றதுக்கு 1 அடி சொல்லிட்டாரோ அப்படிங்கிற சந்தேகத்தோட திரும்பவும் பிள்ளைகள் 3வரும் சேர்ந்து மூத்தவனின் நிலத்தை இன்னும் 1 அடி ஆழமாக தோண்டினார்கள். அப்போதும் அவர்களுக்கு புதையல் கிடைக்கவே இல்லை. எப்படியும் புதையலை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும், அந்த புதையலை வைத்து நம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற வெறியும் நம்பிக்கையும் அவங்க மனசில் இருந்ததுனால, சரி முதலாவது பையன் நிலத்தில் இல்லை, இப்போ 2வது மகனின் நிலத்தையும் தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து 3வருமே 2வது மகனின் நிலத்தையும் தோண்ட ஆரம்பித்தாங்க. தன்னுடைய தந்தை சொன்னபடி 1 அடி ஆழத்திற்கு முதல்ல நிலத்தை தோண்டினாங்க. ஆனால் 2வது மகனின் நிலத்திலையும் எந்த புதையலும் கிடைக்கவே இல்லை. திரும்பவும் அதே எண்ணம், அப்பா ஒருவேளை தவறுதலாக 2 அடி அப்படின்னு சொல்கிறதுக்காக மாற்றி 1 அடின்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு மீண்டும் 2 அடி வரை 2வது மகனின் நிலத்தையும் தோண்டினார்கள். ஆனால் 3வருக்குமே ஏமாற்றம்தான் மிஞ்சியது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எப்படி இதிலேருந்து பின்வாங்க முடியும், எப்படியும் அந்த புதையலை நம்ம எடுத்தே தீரணும் அப்படின்னு 3 பேரும் தீர்க்கமாக சிந்தனை செய்து 3வது மகனின் நிலத்தை தோண்ட ஆரம்பித்தாங்க. 1 அடி தோண்டியும் எதுவுமே கிடைக்கவில்லை. மீண்டும் அப்பா மாறி சொல்லியிருப்பாங்கங்கிறதுக்காக 2 அடி தோண்டினாங்க. ஆனால் மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சியது. 3வருக்குமே அப்பா மேலே வருத்தம் வந்தது, கோபம் வந்தது. ஏன் அப்பா இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற கோபம் வந்தாலும் அவர்கள் சரி தோண்டியது வீணாக வேண்டாம் அப்படின்னு நினச்சி அந்த நிலங்களில் விதை விதைத்தாங்க, நீர் பாய்ச்சினாங்க, உரம் போட்டாங்க. 3வருமே ஒரே மாதிரி அவங்க நிலத்தில் விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரம் போட்டாங்க. உழைப்பு எங்காவது வீண் போகுமா? ஆண்டு முடிவில் அவர்கள் 3 நிலத்திலும் அமோக விளைச்சல் கிடைச்சது. அறுவடை செய்து விற்றதில் அவர்களுக்கு கொள்ளை லாபம் கிடைச்சிது. இப்படி உழைப்பால் வரும் பயனை தான் நம்ம அப்பா புதையல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத மகன்கள் 3வருமே அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார்கள். தன்னுடைய தந்தையாகிய அவர் ஃபோட்டோவில் இருப்பதை திரும்பி பார்த்தாங்க 3 பேருமே. தங்களுடைய தந்தை சிரிப்பது போல ஒரு உருவம் அவங்க 3 கண்களுக்குமே தெரிஞ்சிச்சு. ஆம், அவங்க அப்பா சொன்னது அதுதான் உண்மை. புதையல் உழைப்பவர்களுக்கு நிச்சயமாக புதையல் கிடைக்கும், அதுதான் நிரந்தர அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத அந்த 3 மகன்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. உழைப்பால் வரும் பயனை தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய புதையலாகவே இருக்கும், அதுதான் நம்மிடம் நிலையானதாக எப்பொழுதும் நிலைத்து இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நாமும் உழைத்து கொண்டே இருக்கலாம். பிரச்சனை என்று வந்துவிட்டால் அப்படியே உட்கார்ந்து விடாமல் போராடலாம், ஜெயிக்கலாம், வென்று காட்டலாம், அதிர்ஷ்டத்தை நம் வசமாக்கி கொள்ளலாம். இப்படி நம்ம வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோட, விடாமுயற்சியோட, தைரியத்தோட ஓடிக்கிட்டே இருந்தோன்னா என்றாவது ஒரு நாள் நம் வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் வந்து நம் வீட்டு வாயிலை தட்டும். இதுதான் உண்மையிலும் உண்மை. நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நமக்கான அதிர்ஷ்டத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். உழைத்து கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் வெற்றியை நிலைநாட்டலாம். வெற்றியோடு வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? வாழ்வில் நீ உச்சத்தை தொடும் நேரமும் ஆரம்பமாக போகிறது நாளை விடியலில். நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு 2 நிமிடம் கேள். உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப்போவதை கண்கூடாக உணர்வாய்.
உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்துக் கொண்டே இரு. உன் காலம் வரும்பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம். மிக ஆனந்தமாக எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது அதற்கு சிறந்த அருமருந்து என்ன தெரியுமா என் குழந்தா? சிந்தனையை துணை கொண்ட தனிமைதான். தனிமையாக இரு. உனக்கு அனைத்துமே புரியும். வாழ்க்கையும் புரியும். உன்னுடைய வாழ்வும் புரியும். எப்பொழுதுமே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும், உன்னுடைய மனதிற்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். அடுத்தவர்களுக்கு, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தனிமையில் ஆறுதல் கூட யாருமே இல்லை என்று நினைத்து புலம்பாதே. உனக்காக நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு ஆறுதல் அளிக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நான் வருவேன். வந்து உனக்கு என்னுடைய ஆசிர்வாதத்தையும் உன் மன வலியை போக்கும் மருந்தையும் நிச்சயமாக தருவேன் என்று நம்பிக்கையோடு காத்திரு. அதற்கு பொறுமை மிக மிக அவசியம். நீ மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது, மனதால் அழுது கொண்டிருக்கும் பொழுது என் மனம் என்ன பாடுபடுகிறது என்பதை வார்த்தைகளால் சொல்ல என்னால் முடியவே இல்லை என் பிள்ளையே. உன்னுடைய மனவலி, உன்னுடைய மனவேதனை அனைத்தையும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்று என்னுடைய பெயரை சொல்லி அந்த வலியை தாங்கிக் கொள்ள எனக்கான மன வலிமையை கொடுங்கள் சாயிநாதரே என்று கேட்கிறாய். குழந்தையே, உன் வலியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை பார்த்த அடுத்த நொடி உன் அருகில் வந்து உன் மனவலியையும் உன் மனவேதனையும் நிச்சயமாக தீர்ப்பேன். சாயிநாதரே, உங்கள் பெயரை சாயி சாயி என்று சொன்னாலே போதும் என்னுடைய அனைத்து வலிகளும் பிரச்சனைகளும் மனவேதனையும் மனக்குழப்பமும் தீர்ந்துவிடும் என்று என் பிள்ளையாகிய நீ சொல்லும் பொழுது நான் எப்படி உன்னுடைய மனவேதனையையும் மனவலியையும் தீர்க்காமல் இருப்பேன் என்று நம்புகிறாய்? அப்படி மனக்குழப்பமோடு இருக்கும் பொழுது, வேதனை தாங்க முடியாமல் உனக்கு நல்லது நடக்க மாட்டேன் என்கிறது என்பதற்காக என்மேல் கோபப்படுகிறாய். ஆனால் பிள்ளையே, உன்னுடைய கோபம் நிரந்தரமானதல்ல. உன் மனதிலிருந்து வருவதில்லை என்பது நான் நன்கு அறிவேன். உன்னுடைய மனவேதனையினால்தான் அந்த கோபம் என்மேல் வெளிப்படுகிறது என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் பிள்ளையே. குழந்தையே, நீ விதை விதைக்கும் பொழுது அந்த விதைகள் தூங்குவதே இல்லை. விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதே இல்லை. நீ செய்த நன்மை தீமைகளுக்கு நிச்சயம் என்றாவது ஒரு நாள் பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. மனக்குழப்பத்தோடு இருக்காதே. என்னாகுமோ ஏதாகிவிடுமோ என்ற மனப்பதற்றத்தில் எப்பொழுதும் இருக்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உன் மனதை திடப்படுத்திக்கொள். எது நடந்தாலும் நாம் அதை சந்தித்துதான் ஆக வேண்டும், சாதித்துதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தீவிர நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை மட்டுமே உன்னை உன் வாழ்வில் உயர வைக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உரிமையே இல்லாத உறவும், உண்மையே இல்லாத அன்பும், நேர்மையே இல்லாத நட்பும் என்றுமே நிரந்தரமாக இருந்து விடாது. அதுபோலத்தான் உன்னுடைய துன்பமும் நிரந்தரம் கிடையாது. உன்னுடைய மனக்குழப்பமும் நிரந்தரமாக இருந்து விடாது. உன்னுடைய மனவேதனையும் நிரந்தரமாக உன்னிடமே தங்கியும் விடாது. நிச்சயமாக ஒரு நாள் விடியும். அந்த விடியல் உனக்கான விடியலாக இருக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் நீ ஜெயிக்கலாம், சாதிக்கலாம், வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல அமையாது என் பிள்ளையே.
என்னுடைய பாதத்தில் உன்னுடைய பாரத்தை எல்லாம் கொட்டி விடுகிறாய்தானே? எதை செய்தாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பாதத்தில் உன்னை சரணடைந்து வைக்கிறேன். என் கைகளால் உன்னை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். உனக்குள் நான் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்ற கவலை உனக்கெதற்கு? என்னுடைய கரங்களை இறுக பற்றிக்கொள். கவனமாகவும் அதீத கவனமாகவும் என் கைகளை பிடித்துக்கொள். யாருமே இல்லை என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் வரவே கூடாது. அது மிக மிக தவறான எண்ணம், ஆபத்தான எண்ணமும் கூட. உன்னுடைய அனைத்து சுமைகளையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டாய் அல்லவா? பின் ஏன் இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுமைகள் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை. நன்றாக சிந்தித்துப் பார். உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு அது பெரியதாக தெரியும். மற்றவர்களுக்கு பெரியதாக நினைக்கும் பிரச்சனை உனக்கு கடுகளகாக தெரியும். இது அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றால்தானே அதில் வெற்றி காண முடியும். சோர்ந்து போய்விடாதே என் குழந்தையே. உன் கனவிலும் சரி நினவிலும் சரி என் கைகளை இறுக பற்றி கொண்டிருப்பது போல உன் கற்பனையை வளர்த்துக்கொள். உன் மனதிற்குள் ஒரு புது தெம்பு இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருந்து பார். உனக்கு வரும் தடைகளையும் கெடுதல்களையும் நான் தவிர்த்து விடுவேன். நீ செல்லும் பாதையில் மோசமான மனிதர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ செல்லும் பாதையில் பல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நீ பயந்து அஞ்சி ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் உன் பயணத்தை யார்தான் தொடர்வது? உன்னுடைய இலக்கை யார்தான் அடைவது? வெற்றி என்னும் மகுடத்தை யார்தான் சூடுவது பிள்ளையே? அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். உன்னுடைய மனதால் என் சாயப்பா என்னோடு வருகிறார், நான் அவர் கைகளை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன், என்னப்பா என்னோடு வரும்போது எந்த தடைகள் வந்தாலும் என்னதான் தடைகள் வந்தாலும் நான் அதை வீறு நடை கொண்டு வெற்றி மகுடம் சூடுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உச்சரித்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ராஜ யோகத்தை உன் வாழ்வில் நான் உனக்காகவே பரிசாகவே அளிப்பேன். இதே நம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு. பிறகு பார், இதுவரை உன் கண்களில் பார்த்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிவிடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை நீயே உற்று நோக்க கற்றுக்கொண்டால் போதும், வாழ்வே உனக்கு வண்ணமயமாக மாறும். உன்னை நீயே முதலில் கவனமாக பார்த்துக்கொள். உன்னிடம் இருந்து நிறையவே கற்றுக்கொண்டாலே உன் வாழ்வு உனக்கு வண்ணமயமாகவே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். நாம் எதை தேடினாலும் அதை முதலில் நமக்குள்ளேயே தேட வேண்டும். அப்படி தேடினால் நமக்கானது நிச்சயமாக நமக்குள்ளேயே கிடைக்கும். இதுதான் வாழ்க்கை. எந்த பிரச்சனை வந்தாலும் துவண்டு விடாமல் உனக்குள் இருக்கும் உன்னை முதலில் நம்பு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் குழந்தையே. நம்பிக்கையோடு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியையும் போராடிக்கொண்டே இரு. ஏனென்றால் அந்த நம்பிக்கை என்பது உன்மேல் எல்லோருக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்மேல் மிக எளிதாக வந்து விடாது. குழந்தையே, நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். நீ அமைதியாக என் பின்னால் வந்தால் போதும், இருக்கும் காலத்தை நான் நிறைவாக உனக்கு கொண்டு செல்வேன். கண்மணியே, உன்னில் எழும் தேவையில்லாத சிந்தனை என்னும் காரணம் ஒன்றையே நீ 10ஆக பார்க்கும் கண்கள்
உன்னுடைய மனம்தான் அதை புரிந்து கொள். உன்னை பற்றி தெரிந்து கொள்ள நீ யாரிடமும் உன்னை பற்றி கேட்க வேண்டாம். யாரிடமும் கேட்கவே வேண்டாம். முதலில் கண்ணாடியை போய் பார். அதுதான் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்யும். நீ சொல்கிறாய், என்னுடைய வலது கை இடது கையாக தெரிகிறதே என்று நீ சொல்லுவாய். ஆனால் உன்னை உண்மையாக பிரதிபலிக்க செய்வதே அந்த கண்ணாடிதான்.